குருவை போற்றி திருவை போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலடிகள் திருவடிகள் போற்றி விநாயகப் பெருமான் அம்மையப்பர் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி திருஞான சம்பந்தர் திருவடிகளை வணங்கி தேவாரத்தை வணங்கி திருமுறையை வணங்கி வகுப்பை தொடங்கலாம். முதல் திருமுறை திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை பதிகை எண் 37 தலம் திருப்பனையூர் மந்திர எண் 5வது மந்திரம். பொருள் எழுதுங்க. ஒலிக்கின்ற வீரக்கடலின் மேல் பாம்பு ஆட அல்லது நாகம் ஆட கைகளால் இறைவன் பலியேற்கிறார். கைகளால் இறைவன் யாசகம் பெறுகிறார் அல்லது பலியேற்கிறார், பிச்சை எடுக்கிறார். கோலமே பிச்சை ஆடனர் கோலம் தானே, பிச்சை ஏற்கிறான்னு சொன்னால் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த சிவனது ஊர் இந்த மண்ணுலகில் புகழுடைய திருவிழாக்கள் நிறைந்த பறை ஒலிக்கின்ற திருவிழாக்கள் நிறைந்த பறை ஒலிக்கின்ற பறை இடைவிடாது ஒலிக்கின்ற திருப்பனை ஊராகும். குறிப்புரை அறை ஒலி. அந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அறைன்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஒலி இறை, இறைனா முன்கை, இறை முன்கை, முன்னங்கை, கை கை. பொறைங்கிறது பூமியை குறிக்கக்கூடிய வார்த்தை. ரகுவம்சம்னு ஒரு நூல் இருக்குது தமிழில். அந்த நூலில் பொறைங்கிறது பூமியை குறிக்கிறது. ரகுவம்சம்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலில் பொறை என்ற வார்த்தை பூமியை குறித்து வந்திருக்குது. மந்திரத்தை பாருங்கள். மந்திரத்தை ஒரு தடவை படிங்க, அப்புறம் பொருளுக்கு. அறையார் கடல் மேல் அரவு ஆட இறையார் பரிதேர்ந்து அவன் ஊராம் பொறையார் மிகு சீர் விழ மல்க பறையார் ஒலிசை பனையூரே. 2 மந்திரத்துக்காக 40 நிமிஷத்தை நம்ம செலவழிக்க ரெடியாக இருக்கிறோங்கிறது நினச்சதுனால தான் தேவாரம் நம்மளுக்கு இந்த வேலையை தந்தது. அப்படிதான் இவங்க அது தேவாரத்துக்காக தங்களை வாழ்க்கையை கொடுக்க ரெடியாக இருக்காங்கங்கிறதுனால தான் தேவாரம் நமக்கு இந்த வாழ்க்கையை தந்தது. தேவார திருவிழா எல்லாருக்கும் அது கிடைச்சதா? நமக்கு கிடைச்சதில்லை. எவ்வளோ பெரிய விஷயம். குழந்தைகளுக்கெல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ பெரிய விழா. இதை ஒன்றை கையில் எடுத்தாலே உலகம் எழுதும் போல. அடுத்து எழுதுங்க. ஒலிக்கின்ற வீரக்கடல். இறைவன் அணிந்திருக்கிற சிலம்பு நாதத்துக்கு குறியீடானது. அதில் தான் ஒலிகள் எழுகிறது. இப்போ நாம் உடுக்கைய படைப்புன்னு சொல்லுவோம். வேதாந்திகள் உடுக்கையிலிருந்து தான் வடமொழி தோன்றிச்சும்பாங்க. அதுவும் படைப்பு தானே. வேதாந்திகள் சமஸ்கிருதம் தோன்றினது எதில்? உடுக்கையிலிருந்து தான் தோன்றுது. உடுக்கை அடிக்கும் போது தான் அந்த பாணினி முனிவருங்கிறவர் தான் சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர். அவர் அந்த இலக்கண நூல்களை எல்லாம் இறைவனுடைய உடுக்கையிலிருந்து வர்ற ஒலியை தொகுத்தாருன்னு அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காரணம் இருக்கு. சிலம்பு நாதம். கடல் இறைவன் மும்மலங்களுக்கு எதிராக செய்கின்ற போர் வீரர்கள் எதிரிகளோடு போரிட செல்லும்போது
கடல் அணிந்து செல்வார்கள். கடல் அணிந்து செல்வார்கள். இறைவனுக்கு எதிரி 3 மலங்கள். இறைவன் பதி, அரசனுக்கு சமம், பசுக்கள் குடிமக்களுக்கு சமம், அரசன் குடிமக்களுக்காக போர் செய்கிற மாதிரி இறைவன் ஆன்மாக்களுக்காக போர் செய்கிறார். அதற்கு குறியீடாக தான் என்ன அணிஞ்சிருக்கிறாரு? கடல் அணிஞ்சிருக்கிறார். கண்டை, வீரகண்டை இப்படியெல்லாம் வரும் நீங்கள் படிச்சிங்கன்னா. நீங்கள் போற்றி பக்கருடைய இறைவன் நிறைய பொருட்களை மறைத்து கொண்டு வந்தார்னு வரும். நடராஜரை சொல்லி நிறையா எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு வந்தார்னு வரும். அதில் இந்த பட்டியெல்லாம் இருக்கும். போற்றி பக்கருடையில் இருக்குது. நடராஜர் குருவாக மாறுறார். அவர் தான் என் குரு அப்படிம்பார் உமாபதி சிவம். அப்போ அந்த நடராஜரை மறைக்கணும்ல, அவருடைய பிறையை மறைக்கணும், சடையை மறைக்கணும். அப்படி மறைச்சதில் பட்டியல் கொடுக்கும்போது இந்த பட்டியல்லாம் இருக்கும். எனவே இந்த மந்திரத்தை மும்மலங்களை போக்குவதற்குரிய இறைவன் மும்மலம் போக்குவன் என்ற குறிப்புக்கு கொண்டு போகணும். இறைவனுக்கு எல்லா அங்கங்களுக்கான நகை பாம்பு தான். தலையில் பாம்பு, கையில் பாம்பு, காலில் பாம்பு, இடையில் பாம்பு. நாகம் குண்டலினி சக்திக்கான ஒரு குறியீடு. பண்டைய மக்களின் பாம்பு வழிபாடு தான் யோக வழிபாடாக மாறிச்சு. பண்டைய மக்களின் பாம்பு வழிபாடு தான் யோக வழிபாடாக மாறிச்சு. முன்னோர்களுடைய சூரிய வழிபாடு தான் முருக வழிபாடாக மாறிச்சு. பாம்பு வழிபாடு தான் யோக நெறியாக மாறினது. சூரிய வழிபாடு தான் முருக வழிபாடாக மாறினது. பஞ்சபூத வழிபாடு நம்ம சிவநெறிக்குள்ளே வந்துடும். பஞ்சபூத வழிபாடு தான் சிவ வழிபாடாக ஆச்சுன்னு சொல்ல முடியாது. பஞ்சபூத வழிபாடு எதற்குள்ளே வந்துடும்? ஆதி மனிதனுக்கு கடவுளே தெரியாது. நிலத்தை வணங்கினா, நீரை வணங்கினா. ஆனால் அது எந்த வழிபாட்டுக்குள்ளே இருக்குது? சிவ வழிபாட்டுக்குள்ளே. ஆமாம். கடவுளே தெரியாத இயற்கை வழிபாடு கடவுள் வழிபாடாக மாறும்போது இப்படி தான் இயற்கையும் கடவுளும் இணைந்தது. தமிழர் மதம் அப்படின்னு நிறைய பேர் நூல் எழுதியிருக்கிறாங்க. ஒரே தலைப்பு தான், தமிழர் மதம். காசுப்பிள்ளை தமிழர் மதம் அப்படி நிறைய நூல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தமிழருடைய ஆதி வழிபாடு பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. முடியாததுன்னா இப்போ நீங்கள் ஆணவமலத்தை அடிக்க முடியுமா? ஆணவமலத்தை இறைவன் அடிக்க முடியுமா? அழிக்க முடியுமான்னு தான் கேட்டேன். ஒடுக்கிறது இருக்கட்டும், முடியாது இல்லை. இப்படி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆணவமலத்தை அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. இப்படியே வேற ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு தலைப்பே வேண்டியதில்லை. இறைவனுக்கு முடியாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது. சொல்லவே கூடாது. இப்போது சிவபிரகாசத்தில் ஒரு மந்திரம் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். சிவபிரகாசத்தில் ஒரு மந்திரம் இருக்குது. மாயை இல்லைன்னா இறைவன் படைக்க முடியாதுன்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க. கேட்குறான் பிற மதத்தவன். மாயை இல்லைன்னா நீங்கள் இறைவன் படைக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ முதன்மை மாயைக்கா இறைவனுக்கா? அப்போ அவர் எதை சார்ந்திருக்கிறாரு? மாயை சார்ந்து தானே உங்கள் கடவுள் இருக்கிறாரு. அதற்கு நம்முடைய பதில் என்னென்னா, மாயைன்னு ஒன்று இருக்கிறதுனால பயன்படுத்துகிறாரு. மாயைன்னு ஒன்று இல்லைன்னா அவர் அதுக்கு வேற ஒன்று செஞ்சுக்கிடுவார். உங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு கார் இருக்குன்னா இன்னொரு கார் வாங்குறது தேவையில்லாத வேலை தானே. சாமி அந்த முடிவில் இருக்கிறார். மாயைன்னு ஒன்று இருக்குது, நாம் போய் ஏன் புதுசாக என்ன ஒன்று உருவாக்கிடுதுன்னு சொல்லி அதை யூஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான். அதுக்காக இறைவனுக்கு மாயை இல்லைன்னா முடியாதுன்னு சொல்ல முடியாது. எதை சொல்லணுமோ அதை சொல்லணும். சாமிக்கு முடியாதுன்னு சடப்பொருளை படைக்க ஆமாம், சடத்திலிருந்து தான் அதை கொண்டு வர முடியும். ஆமாம். அதனால் நம்ம ஆட்கள் இந்த மாதிரி எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் எழுதுவாங்க, எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் சொல்லுவாங்க. எது தேவையோ அதை செய்ய மாட்டாங்க. இந்த நம்ம ஈரோடு வகுப்பில் சொன்னேன், ஆன்லைனில் நிறைய பேர் பாடம் நடத்துகிறாங்க. எனது முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை. ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணது, நடந்தது தான் நான் சொன்னேன். எல்லா நிலையும் முடித்து 4-5 சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. அதுக்கு ஒரு பதியை பற்றி நிறைய சந்தேகம் இருக்குது. அப்போ என்ன படிச்சிங்க? அப்போ அவன் என்ன படித்து கொடுத்தான், அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அவங்க செய்தது வீடுன்னு நான் சொல்லலை.
இந்த கல்வி அப்படி சும்மா ஆன்லைனில் வர்ற கல்வி அல்லன்னு சொல்கிறேன். குருவும் மாணவரும் குருவும் தன்னை தியாகித்து கொள்கிற இடத்துல தான் இந்த கல்வி கிடைக்குமே தவிர சும்மா ஆன்லைனில் அவர் ஒரு பக்கம் உட்காந்து பேசி இவர் ஒரு பக்கம் வந்து எழுதிட்டு இருக்கிறதுனால எது வந்துடாது, இந்த கல்வி வராது. அந்த மாதிரி நண்பர்களையெல்லாம் நான் நோட் பண்ணி பேசுகிறது இல்லை. அதில் 1-2 பேர் என்னுடைய பழைய நண்பர்கள், லேடிஸ் என் கூட வேலை பார்த்தவங்க, அவங்கெல்லாம் இப்போ இதுக்குள்ளே போயிட்டாங்க, அவினாசி பக்கமெல்லாம். குறிப்பிட்ட ஒரே ஆள் பேரை தான் சொல்கிறாங்க. சொல்லி வகுப்பு 1 முடித்து 2 முடித்து 4 முடித்து என்னமே நடக்கும். அந்த அப்புறம் அவங்களுக்கு என்ன வரக்கூடாது வருதே, அது பிறகு தான் அவங்களுக்கு அது பிறகு தான் யோசிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் யோசிக்கிறோம். அப்புறம் நீங்கள் சித்தாந்த வகுப்பு உங்கள் ஊர் பக்கம் நடக்குது இங்கே நடக்குது சேருங்கன்னா வேண்டாங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு, ஏற்கனவே மல்டி மில்லியனர் ஆயாச்சு, திரும்ப என்ன நம்ம இந்த பெட்டிக்கடை எதுக்கு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. சான்றிதழ் வாங்கியாச்சு, பெட்டிக்கடை இது எதுக்கு வைக்கணும், நம்மளே மட்டும். நான் அந்த ஈரோட்டில் சொல்லுவேன், நான் 4 வகுப்பு முடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லாதீங்க, 4 வகுப்பு முடிச்சிருக்கேன்னு, 4ஆம் வகுப்பு படிக்கிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். எழுதுங்க. அந்த இறைவன் அரவு அணிந்திருப்பது குண்டலினி சக்தி. இறைவன் அது பாருங்க, காலில் வீரக்கடல், கைகளில் யாசகம் பெறுகிறார். யாசகம் பெறுதல்ங்கிறதும் அதே குறிப்பு தான். உயிர்களுக்கு தேவையற்றதை ஏற்றுக்கொள்ளுகிறார், அதுவும் மல நீக்கத்துக்கான குறிப்பு தான். அதுவும் மல நீக்கத்துக்கான குறிப்பு தான். எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இறைவன் திருமேனியே எதுக்காகத்தான், ஆன்மாக்களுக்காகத்தான் அர்த்தம். காலை தனியாக சொல்லி கையை தனியாக சொல்கிறதுக்கு அது அர்த்தம். அவர் தன்னுடைய காலையும் ஆன்மாக்களுக்கு தான் பயன்படுத்துகிறாரு, கையையும் ஆன்மாக்களுக்கு தான் பயன்படுத்துகிறாருன்னு அர்த்தம். அதுவும் குறிப்பாக ஆன்மாக்களுக்கு எதை நீக்க அப்படின்னு அதை யோசிக்கணும், அழகாக யோசிக்கணும். அந்த ஊரில் அது புகழுடைய ஊர் 1, 2 திருவிழாவுடைய ஊர் 2, 3 பறை ஒலிக்கிற ஊர். இந்த 3ல் 3 செய்தி இருக்கு. புகழுடைய ஊர் என்பது புகழுக்குரிய இறைவன் இருக்கிறதுனால. புகழுக்குரியவன் இறைவன் ஒருத்தன் தான். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டும். பொருள் சேர் புகழ், புகழுக்குரியவன் இறைவன் மட்டும்தான். அதான் பொருள் சேர் புகழ்னார். இறைவன் இருக்கிறதுனால புகழுடைய ஊர். திருவிழா ஏன் சொல்லியிருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம இந்த ஞானசம்பந்தர் பாட்டுக்கு போகணும். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழாப்பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாம் எனில் உலகர் மண் வருகவென்றுரைத்தார். அப்போது அந்த சைவ கோட்பாட்டில் 2 தான் முதன்மை. 1 திருவிழா, சைவ திருவிழாக்கள், என்னொன்று அடியாருக்கு உணவு. அப்போ திருவிழா நடக்குதுனாலே அடியாருக்கு உணவு அதில் சொல்லி கொடுங்க. நீங்கள் அடியாருக்கு உணவு கொடுத்தாலே திருவிழா தான். நம்ம ஒரு 50 பேர் செஞ்சுட்டு தேவார திருவிழான்னு சொல்கிறோமல்ல, அவன் ஜவுளி கடைக்காரன் துணி வைக்கிறதுக்கு திருவிழாங்கிறான், நம்ம புரியுதா, மேளாங்கிறான், இந்த மேளாங்கிறான், பைக்கு மேளாங்கிறான், பைக் விற்கிறவன். நம்ம திருமுறைக்கான திருவிழா சொல்கிறோம், புரியுதா. அப்போது அந்த திருவிழானாலே என்ன அர்த்தம் தான், அடியார்கள் வந்தால் தான் திருவிழா. அடியார்கள் வராமல் இப்படி திருவிழா கொண்டாடுவீங்க? அது நீங்கள் சேர்த்து சொல்லிவிடணும்னு சொல்கிறேன். திருவிழா என்று சொல்லும்போதே அடியார்களையும் சேர்த்து சொல்லணும். மண்ணினில் பிறம் திருவிழா யாருக்கு தான் முதல் அழைப்பு, அடியார்கள். அப்போ அடியார்கள் வருகை அங்கே நடந்தது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நீட்டலாம். குருலிங்க சங்கமம் நிகழ்ந்ததுன்னு நீட்டலாம். என்ன நிகழ்ந்தது? குருலிங்க சங்கமம் நிகழ்ந்ததுன்னு நீட்டலாம். அதில் குரு யாருன்னு கேட்கக்கூடாது. அடியாரில் தான் குரு, அடியாரிலே குரு இருப்பாங்க. இப்போ நம்முடைய இது சித்தாந்தத்தில் வரும். ஒரு பாயிரம் யார் எழுதலாம்? பாயிரம், அதாவது இப்போ ஒரு மாணவருக்கு யார் ஆசிரியராக வரலாம்னா, ஒரு மாணவருக்கு யார் ஆசிரியராக வரலாம் அப்படின்னா, யாரோ ஆசிரியராக வரலாம். அவர்களில் சீனியரும் ஆசிரியராக வரலான்னு இருக்குது விதி. மாணவர்களில் யாரும் ஆசிரியராக வரலாம், சீனியரும் ஆசிரியராக வரலாம். அது அப்போ நீங்கள் ஆசிரியர் எங்கே இருக்கிறாரு? மாணவர்களே இருக்கிறார் என்பது சித்தாந்தம். அப்படி பார்க்கும்போது குரு என்பதை நம்ம எதுக்குள்ளே தான் சேர்த்து பார்க்கணும். அடியாரில் தான். குருங்கிறது தனியாக வராது. குருவும் இதில் தான் வருவார், அடியாரில் தான் வருவார், அடியாரில் தான் வருவார். அதனால் குருலிங்க சங்கமம் திருவிழானாலே நீங்கள் எதெல்லாம் சேர்த்துக்கலாம். திருவிழாவின் நோக்கமே இதுதான், குருலிங்க சங்கமம் தான். எல்லாம் எடுத்துக்கொள்ளணும்.
இந்த எடுக்கிறதுலாம் இருக்குது. அந்த எடுக்கிறதுல தான் குருமார்கள் நம்மளை நேசிப்பாங்க. பாருங்கள், நம்ம என்ன அர்த்தத்தில் சொன்னால் இவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க. சொல் பருகாமை, பல்காமின்னு படிச்சிருப்பீங்க சைவ சித்தாந்தத்தில், நேற்று படிச்சிங்க சிவார்த்து. சொல் பல்காமை நம்ம சுருக்கி சொன்னதே இவ்வளோ அழகாக விரித்து சொல்கிறாங்க. இந்த பயிலோட நல்ல பயிலோ போல் நம்பலாம் அப்படின்னு நினைப்பாருங்க யார் ஞானசம்பந்தர். நல்ல பயிலோட இருப்பானோ போல் அப்படின்னு நம்புவார். சொல் அதனால் அப்படி எடுத்துக்கொள்ளணும். பறைகள் ஒலிக்கிறது என்பது, அந்த பறைகள் ஒலிக்கிறது என்பது அந்த திருவிழாவோடு சேர்ந்தது. நீங்கள் ஒலிதானன்னு கேட்கக்கூடாது. குழலொலி, ஆளொலி, கூத்தொலி. ஏன் அதை சொல்கிறாங்க? குழலொலி, ஆளொலி, கூத்தொலின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே திருவிழா சொல்லலை, அங்கே ஒலி சொல்கிறாங்கன்னா அதில் எதை சேர்த்துக்கணும்? திருவிழா சேர்த்துக்கணும். சும்மா ஒரு இந்த கோயில் முன்னாலும் 4 பேர் நின்று வாத்தியம் வாசிப்பானா? வாசித்தா ஊரில் என்ன கேட்பாங்க உடனே? ஃபஸ்ட்டு கேள்வி என்ன? ஏன் இப்படி யோசிக்கலீங்கன்னு தான் நான் கேட்குறேன். ஏன் இப்படி நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். அப்போ அந்த ஒலினாலே திருவிழா தான், திருவிழானாலே அடியார் தான், அடியார்னாலே குரு தான், குருனாலே குருலிங்க சங்கமம் தான். இப்படி நகர்த்தி பழகணும். எனவே இந்த ஒலிகளுக்கு நீங்கள் அந்த குழலொலி, ஆளொலி, கூத்தொலியை இதில் சேர்த்துக்கிடணும். ஆறார் வந்தார் அமரர் குழாத்தில் அணிவுடைய ஆதிரினார், அங்கே திருக்கூட்டம். குழலொலி, ஆத்தொலி திருவிழா, இதையெல்லாம் அதில் எடுத்துக்கிடணும். அந்த ஒலிகளை எல்லாம் அதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது அரிய மந்திரம். அடுத்த மந்திரம் பொருள் எழுதுங்க. 6வது மந்திரம். தனக்கு பூஜை செய்து தொழவல்ல அடியவர்கள் தனக்கு அருகில் இருக்க தனக்கு அருகிலிருந்து புகழுமாறு நீலகண்டனாக இறைவன் இருக்கிறார். திருப்பனையூரில் இருக்கிறான். தன்னை பணியும் அடியவர்கள் குளிர்ந்த மலர்களை கொண்டு காலையும் மாலையும் தூவி வழிபடும் இடம் திருப்பனையூர். அணியார் என்ற சொல்லுக்கு அண்மையில் உள்ளவர். மணி, நீலமணி, நீலமணி கண்டம் போல். தனி, குளிர்ந்த. தண்ணிங்கிறது தான் தனின்னு வந்திருக்குது. தண்ணி. இப்போ நம்ம குடிக்க தண்ணி கேட்கும்போது ஒருத்தட்ட எப்படி கேட்குறோம்? தண்ணி கொடுங்க. ஆக்சுவலாக அதுக்கு நேரடியான பொருள் என்னென்னா கூல் வாட்டர் தாங்கன்னு அர்த்தம். நீர் கொடுங்கன்னு கேட்டால் போதும். நீர்னா தான் நார்மல் வாட்டர். தண்ணி கொடுங்கன்னா கூல் வாட்டர். புரியுதா? ஆமாம், தமிழில் அவ்வளோ நுட்பம் இருக்குது. நீர் கொடுங்கன்னு கேட்டால் தான் நார்மல் வாட்டர். தமிழ் வாத்தியார்ட்ட நீங்கள் தண்ணி கொடுங்கன்னா கூல் வாட்டர் தருவார். நீங்கள் ஏன் இப்படி கூல் வாட்டர் தருவீங்கன்னா அடிச்சே விடுவார். கேட்டாதே அப்படி தான்றா கேட்டேன். தமிழில் அவ்வளோ நுட்பம் இருக்குது. நீர் வேறு, தண்ணீர் வேறு, வெந்நீர் வேறு. எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. வெந்நீர் வேறு. அதில் தான் தனி, தண்ணி என்பது தனியாக வந்தது. அடுத்தது தண்ணி கீழே போகுதுன்னு சொல்லுங்க. அங்கே சாமி சொல்லிக்கோங்க, சாமிகிட்ட சொல்லுங்க. அடுத்தது தனி என்ற சொல்லுக்கு குளிர்ச்சி என்று பொருள். தண்ணீர் வேறு, வெந்நீர் வேறு, நீர் வேறு. 3 இருக்கு. ஆமாம், தண்ணீர், வெந்நீர், நீர். அணியார் தொழவல்லவர் ஏத்த மணியார் மிடரு ஒன்று உடையானூர் தனியார் மலர் கொண்டு இருவதும் பணிவார் பயிலும் பனையூரே. விளக்கம் எழுதலாம். எதுக்கு? அணியார்னா அருகில் இருப்பவர். அருகில் இருப்பவர். அணியார் அருகில் இருப்பவர். அது பொருள் எழுதுங்க. அருகிலிருந்து பூஜை செய்பவர்களுக்கு
அருகிலிருந்து பூஜை செய்து தொழுபவர்களுக்காக இறைவன் அருகில் இருக்கிறான்கிறார். ஆன்மாக்கள் அர்ச்சனை செய்து உய்வதற்காக இறைவன் திருக்கோயிலில் இருக்கிறான்னு அர்த்தம். ஆன்மாக்கள் அர்ச்சனை செய்து உய்வதற்காக இறைவன் எங்கே இருக்கிறாரு? திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கிறார். பண்டார சாத்திரத்தில் இந்த செய்தி இருக்குது. இறைவன் ஏன் குருவாக வர்றாருன்னா, இறைவன் குருவாக வந்தால் தான் ஆன்மாக்கள் குரு வடிவத்தில் குருவை வழிபாடு செய்ய முடியும். குரு வடிவத்தில் யாரை வழிபாடு செய்ய முடியும்? இறைவனை வழிபாடு செய்ய முடியும். அதனால தான் இறைவனை யாராக வர்றாரு? குருவாக வர்றாரு. இந்த பண்டார சாத்திரத்தில் வரும். அந்த குரு முதல்வரை புகழ்வாங்க. உங்களுடைய நாமம் தனியாக தியானிக்க வேண்டியதே இல்லை, உங்கள் பேரை சொன்னாலே அது தியானமாகிருத அப்படின்னு வரும் பண்டார சாத்திரம். அவர் பேரே நமச்சிவாயம் மூர்த்திகள் தானே. நமச்சிவாயன்னு உங்கள் பேரை சொன்னாலே அது தியானமாகிற அளவுக்கு, வழிபாடாகிற அளவுக்கு ஒரு நாமத்தை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு அந்த பண்டார சாத்திரத்தில் அப்படியே புகழ்வாங்க அவரை, குரு முதல்வரை. அந்த குரு எழுந்தருளுவதே எதற்காகத்தான்? ஆன்மாக்கள் வழிபாடு செய்து இறைவன் ஆன்மாக்களுக்காகத்தான் வர்றார். அந்தரத்தே நின்று இழிந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பான், வான்பொழித்து இமண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். அதுதான், அதற்காக தான் சொல்கிறோம். இறைவன் இறங்கி வர்றது எதுக்காகனா, உயிர்கள் தன்னை வழிபட்டு உய்ய. கலெக்டர் ஆஃபீஸிலே இருந்தார்னா எல்லாரும் ஒவ்வொரு தனி மனிதனாக போய் அவரை நம்ம சந்திக்கிறது கஷ்டங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு? மனு வாங்கிறதுக்குன்னு ஒரு நாள் வைக்கிறாரு கலெக்டர். இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு அந்த அந்த அரசு நிர்வாக ரீதியான சில வார்த்தைகள் அதுக்குன்னு இருக்குது. அதுக்காக முகாமிடுறாரு. கிராமங்களில் போய் முகாமிடுவாங்க. என்ன வாங்குற நாள்? அதுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை ஞாபகம் வர மாட்டேங்குது. ஜமாபந்தினா அன்னைக்கு எல்லா ஆஃபீஸரும் அங்கே இருப்பாங்க. கலெக்டருக்கு கீழே இருக்க எல்லாரும் ப்ரெசென்ட் ஆயிடுவாங்க. ஒரு மாவட்டம் முழுவதும் உள்ள யாரெல்லாம் அங்கே சந்திச்சா ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்களை வாங்குறாங்களே, யார் வெளியே வர்றா? அவர் ஆஃபீஸுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்கணும்னா முதல் கேட்டு தாண்டி, ரெண்டாவது தாண்டி, மூணாவது தாண்டி கலெக்டர் பார்க்கறதுக்குள்ளே அங்கே உள்ளே போனவர் தான் சொல்லுவான், கலெக்டர் மினிஸ்டர் மீட்டிங் போயிட்டாருப்பான். கலெக்டர் பார்க்க முடியாது. கலெக்டரே எங்கே வர்றாரு? அது மாதிரி தான் இறைவன் கலெக்டர் மக்கள் குறையை தீர்ப்பது போல இறைவனே அந்த கலெக்டர் தன்னுடைய மக்களுடைய வணக்கத்தை வாங்கி கொள்வது போல இறைவன் வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறார். அவ்வாறு உயிர்கள் இறைவனை வழிபடும் போது தங்களுடைய வினைகளை நீக்கிக் கொள்ளுகின்றன. அதையெல்லாம் சேர்த்து எழுதணும். கலெக்டரை விட விட்டுறக்கூடாது. கலெக்டருக்கு இதுக்கான வித்தியாசத்தையும் சொல்லணுமல்ல. வினைகளை நீக்கிக் கொள்ளுகின்றன. சாதனமாகிறது. அந்த வழிபாட்டின் மூலமாக இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் வருகிறது. இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் வருகிறது. குரு வருகிறார். ஞானம் வருகிறது. அதுக்கு பிறகு வீடு பேர் வருகிறது. இந்த வழிபாடுங்கிற ஒன்றிலேயே இது இருக்குது. இந்த பூசனை என்பது கிரியை. பூசனை என்பது கிரியை. அப்போ பூசனையை சொல்லும்போது அதுக்கு முந்தைய எதை சொல்லணும்? சரியை சொல்லணும். கிரியையை தனியாக சொல்கிற சைவ மரபு இருக்கா? எப்படி சொல்லணும்? அப்போ எத்தனை சாதனம் உள்ளே வந்தாச்சு? 3 சாதனம் வந்தாச்சு. சரிய கிரியை யோகம் வந்தாச்சு. யோகத்துக்கு பிறகு என்ன இருக்குது? அவ்வளோதான். அதுக்காகத்தான் இந்த பூஜைன்னு அர்த்தம். ஞானத்தை உயிர்கள் அடைகிறதுக்காக இறைவன் வர்றார். அதனால தான் ஞானசம்பந்தர் அழகாக பாடினார். அணியார் தொழ வல்லவர் ஏத்த. தொழ வல்லவர்னு சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தையை புரியுங்க. அந்த வல்லவருக்கு மட்டும் நம்ம 3 வகுப்பு எடுக்கலாம். தொழ வல்லவர். எல்லாரும் தொழ முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இவன் வேறு, நம்மை போல சாமி கும்பிடுபவர் அல்ல. இங்கு ஞானசம்பந்தர் சொல்லுகின்ற சாதகர். முறையாக சரியை முடித்தவர், முறையாக கிரியை செய்பவர், கிரியையிலே யோகத்தை செய்பவர், எதற்கு தகுதியுடையவர்? அதான் வல்லவருங்கிற வார்த்தையை போட்டார். தொழ வல்லவர். ஏனுங்க பொதுவாக அவர் இந்த வல்லவரை எப்போ போடுவார்? இப்போ எங்கே போடுறாரு? அதையா நீங்கள் சிந்திக்கலை? அதுதான் கேள்வியாக கேட்குறேன். அதனால தான் நமக்கு தேவார உரை போதுமானது இல்லைன்னு சொல்லுங்கள். அதையா நீங்கள் சிந்திக்கலை? அதுதான் கேட்குறேன். புரியுதா? தொழ வல்லவர் என்ன அழகான வார்த்தை. வல்லவருங்கிறதுக்கு என்ன பொருள்னா தகுதி. வல்லவருங்கிறது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஆன்மாவினுடைய தகுதி, பக்குவம். சாதன அளவற்ற சாதனம்னு அர்த்தம். அளவற்ற சாதனம்.
இப்போ ஒருத்தர் பேரை சொல்லி ஒரு குறிப்பிட்ட வேலையை நம்ம கொடுக்கலாமான்னா அந்த துறையில் அவருக்கு அனுபவம் இருக்கான்னு கேட்குறோமில்ல. அப்போ அவன் அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் தெரிஞ்சவன் சார் சமாளிச்சிருவான்னு சொல்கிறோம்ல. டிரைவிங்கே சரியாக தெரியாத ஒருத்தர்கிட்ட காரை கொடுப்போமா, இப்போ தான் பழகிறான் வண்டியை கொடுக்காதீங்கன்னு சொல்லுவான்ல. அவன் அதில் கில்லாடி சார் வண்டி நல்லா ஓட்டுவான்னு சொல்கிறோம்ல. அதே தான் ஞானசம்பந்தர் வார்த்தையை போடுறார், வல்லவர் என்று போடுறார். ஏத்த அப்போ சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாம் கொண்டு வந்துடணும். குருவுக்கு எங்கே போகிறதுன்னு கேட்கக்கூடாது. குரு எங்கே வந்தாச்சு, 5வது மந்திரத்திலே வந்துட்டார். குருலிங்க சங்கமத்தில் கொண்டு வந்தாச்சு. இப்படி தான் தேவாரம் படிக்கணும். வேறு இதுக்கு அடுத்து வேறு வழியே கிடையாது. ஆமாம், அதிலே கொண்டு வந்தாச்சு. இறைவன் இந்த ஆன்மாக்களுக்கு அருகில் இருக்கிறாங்கிறார். அணியார்கிறார். இந்த அருகில் இருத்தல் என்பது சாதனத்தால் நெருங்குதல்னு அர்த்தம். அருகில் இருத்தல்னா பக்கத்தில். இப்போ நான் நம்ம சிவபெருமான் இருக்கார், அவர் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டா பக்கத்தில் போயிட்டேன்னு அர்த்தமா? அவர் பக்கத்தில் போய் நான் நின்றுக்கிட்டா பக்கத்தில் போயிட்டேன்னு அர்த்தமா? நீ திருநீலகண்ட நாயனார் இந்த இவர் 16 வயது பெறார்ல என்று மார்க்கண்டேயர் போய் கட்டி பிடிச்ச மாதிரி யமன் வரும்போது எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டா இறைவன் விட்டுருவார. முதல்ல கையிடுறா, முதல்ல உனக்கு ஆயுள் முடியுது, அவன் வந்திருக்கான், நீ செய்த பாவத்துக்கு வந்திருக்கான், எல்லாரும் இப்படி கட்டி பிடிச்சிங்கன்னா என்னடா ஆகிறது? முதல்ல அப்படி யார் சொல்லுவா? மார்க்கண்டேயர் கட்டி பிடிக்கும் போது சீரியஸாக எடுத்தார். நம்ம கட்டி பிடிச்சோம்னா தள்ளி விட்டுருவார். அவனை கூப்பிட்டு சொல்லிடுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்துடுவான், வெளியே வந்தோன்னு தூக்கி கண்ணிடுவார். இப்போ தூக்கினா ஏன் பேர் வரும்? வெளியே வந்தோன்னு தூக்கி கண்ணிடுவார். அதானே உண்மை. அருகில் இருத்தல்னா இப்படி பொருள் எடுக்கக்கூடாது. அருகில் இருத்தல் என்பதற்கு சாதனத்தால் நெருங்குதல், அத்வைத சம்பந்தத்தை படிப்படியாக உணர்தல். அடுத்து அத்வைத சம்பந்தம்னா என்னது? பிரிக்க முடியாது. நேத்தானே படிச்சிங்க, சமவாய சம்பந்தத்தை, பிரிக்க முடியாத சம்பந்தத்தை படிப்படியாக உணர்தல். அதான் அருகில் இருத்தல். நீங்கள் ஆகமங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஆன்மாக்களை அருகில் அழைத்து செல்வதுன்னு தான் அர்த்தம். ஆகமங்கிறதுக்கு என்ன பொருள் தெரியுமா? கமம் தான் அருகில் அழைத்தல். ஆன்மாக்களை அருகில் அழைப்பதுன்னு தான் ஆகமத்துக்கே பொருள். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பானுக்கு 2 பொருள். பக்கத்தில் இருப்பான், இனிப்பான், 2 பொருள். அதில் முதல் பொருள் அன்னிப்பான் தான், பக்கத்தில் இருப்பவன். ஆகமத்துக்கு என்ன வேலை? ஆன்மாக்களை இறைவனிடத்தில் அழைத்து செல்லுதல். எனக்கு திருமுறை தெரியாது, எனக்கு திருவாசகம் தெரியாது, அகம் தெரியாது, வேதம் தெரியாது. எனக்கும் இறைவனும் நானும் ரொம்ப தூரத்தில் இருந்தோம். இது படிக்க ஆரம்பிக்க சொல்ல இறைவனை பற்றி பேச நானும் இறைவனும் நெருங்கி கொண்டோம்னா சாமிக்கு பக்கத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. இப்போ அந்த கருவறையில் ஒரு சின்ன வேலை, ஒரு கொத்தனார் வேலை, அது ஒரு கொத்தனாரை விட்டு செய்கிறோம், அவர் சாமிக்கு பக்கத்தில் போயிட்டார்னு அர்த்தமா? அப்படின்னா எல்லாரும் அப்படி போய் உட்காந்துக்கலாமா? இப்போ நம்ம மடங்களுக்கு போகிறோம், மடங்களில் போனால் சாமி பக்கத்துலேயே நம்ம போக முடியல. கேமராமேன் மேலே காம்பவுண்ட் சொல்ல நடந்து வந்துகிட்டே இருக்கான். யாருக்கு மேலே? சாமிக்கு மேலே நடந்து வந்துட்டு இருக்கிறான் கேமராமேன். சாமி கீழே நடந்து போகிறாரு, இவன் காம்பவுண்ட் சொல்ல நடந்து வந்து, அவனு யார் கேட்கறது? அதுக்காக அவன் அது மேலே போயிட்டான்னு அர்த்தமா? இதெல்லாம் யோசிக்கிறது தான் செய்யும். அன்னித்தல்ங்கிறதுக்கு என்ன பொருள்? சாதனத்தால் இறைவனை நெருங்குதல், அத்வைத சம்பந்தத்தை படிப்படியாக உணர்ந்தவர்னு அர்த்தம். பக்கத்தில் இருப்பவர்னு அர்த்தம் கிடையாது. ஒரு அவசரத்துக்கு இப்போ நாம் ஒரு கருவறைக்குள்ளே பூஜாரி இல்லைன்னா நம்ம போக முடியல. அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களில் தகுதி இருக்கோ இல்லையோ எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறவங்கெல்லாம் அந்த தகுதியை பெற்றுட்டாங்கன்ட்டு அவங்களே ஒத்துக்கிடுறாங்களா? அவசரத்துக்கு செய்ய சொன்னோம் சார், ஆனால் முறையாக தீக்கையெல்லாம் வாங்கலாம் சொல்கிறாங்கல்ல. அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையனை கூட செய்ய விடுறாங்க, யாரை விட மாட்டேங்கிறாங்க. நம்ம அதுக்காக நம்ம ரொம்ப விலகிட்டோம், அவங்க பக்கத்தில் போயிட்டாங்கன்னு அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. நாங்கள் வேதாந்தம் படிக்கும் போது அந்த சாமி சொல்லுவாங்க, பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன், நீயும் பிராமணன் தான் அப்படிம்பாங்க. பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். பார்ப்பான் என்னென்ன அர்த்தம்? இறைவனை பார்த்தவன் பார்ப்பான். நீ பிரம்மத்தை பார்த்துட்டா நீ யாரு தான்? சிவன்கிறது உனக்கு புரிஞ்சிட்டுனா நீ பார்ப்பான். அத்வைத சம்பந்தத்தை நீ பார்த்துட்டா உனக்கு என்ன பேர்? பார்ப்பான் அப்படின்னு பேர் அப்படிம்பாங்க. ஜன்மனே ஜாயதா சூத்திரஹா. உங்களுக்கு தெரிஞ்ச வேத மந்திரம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கேளுங்க, இந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சி தாங்கன்னு கேளுங்க. ஜன்மதே ஜாயதா சூத்திரஹா அப்படின்னு ஒரு வேத மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்துக்கு என்ன பொருள் தெரியுமா? பிறப்பால் அனைவரும் சூத்திரன். அதற்கு பிறகு அவன் வைசியனாகிறான், சத்திரனாகிறான், எல்லாரும் கடைசியில் யாராகிறான்? பிராமணன் ஆகிறான். அதான் அந்த மந்திரத்துக்கு பொருள். ஜன்மனே ஜாயதா சூத்திரஹா. ஜன்மிக்கும் போது எல்லாருமே யாரு தான்?
எல்லாருமே யாரு தான்? சூத்திரர்கள். சூத்திரர்னா பக்குவம் பெறாதவர்கள் தான். ஒரு குறிப்பிட்ட குலத்தில் உள்ள பிறந்த குழந்தைங்கிறதுனால பிறந்த உடனேயே வேத மந்திரம் சொல்லிடுதா? இல்லை. அவங்க அப்படி ஒத்துக்கிடுவாங்களா? ஒத்துக்கிட மாட்டாங்க. அறியாமையில் தான் இருக்குது. அதுக்கு பிறகு அதுக்குரிய சடங்குகள் தீக்கைகள் எல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு தான் எதுக்கு கொண்டு வர்றாங்க? அந்த நிலைக்கு கொண்டு வரணும். சரியா? இப்போ அன்னித்தல்ங்கிறதுக்கு என்ன பொருள் எடுத்துக்கிடணும்? அன்னித்தல் என்பதற்கு பக்கத்தில் இருத்தல்னு பொருள் அல்ல. சாதகத்தால் யாரை நெருங்குதல்? இறைவனை நெருங்குதல். இறைவனை நெருங்குதல். திருவாசக வார்த்தையில் சொல்லணும்னா புள்ளி புணர்தல். புள்ளி புணர்வது என்று கொள்ளோன்னு கேட்குறாருல்ல. நீங்கள் புள்ளி புணர்தலுக்கு நீங்கள் எடுக்கிற பொருள் தான் அப்படின்னா ஒரு சிவலிங்கத்தை வாங்கிட்டு மாணிக்கவாசகர் கட்டி பிடிச்சி படுத்துருக்கலாமே. புள்ளி புணர்தலுக்கு நீங்கள் எடுக்கிற பொருள் நான் எடுக்கிற பொருள் தான் அப்படின்னா ஒரு சிவலிங்கத்தை வாங்கி கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்கலாமா? யார்? அவர் ஏங்குறார புள்ளி புணர்வது என்று கொள்ளும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் யாரும் நெருங்கணும், இறைவனும் பக்கத்தில் வரணும். நான் இறைவன் தான், நான் தான் இறைவன் பக்கத்தில் போகணும், அவர் என் பக்கத்தில் தான் இருக்கிறார். அதுதான் அந்த மீனிங். அதைத்தான் அதில் சொல்கிறாரு. அந்த பூசனை செய்து அருகிலிருந்து ஏத்துமாறு அன்பர்க்கு அன்பனே அல்லாதார்க்கு அல்லாத வேதியனே. அன்பர்க்கு அன்பனே அப்படின்னா என்ன பொருள்? யார் சாதிக்கிறாரோ அவருக்கு பக்கத்தில் இருக்கிறார், சாதிப்பவருக்கு பக்கத்தில் இருக்கிறார். பொய்யற்கு பொய்யன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. உமாபதி சிவன் சொல்றார். மெய்யற்கு மெய்யன் பொய்யற்கு பொய்யன்கிறது சொல்றார். புறத்தார்க்கு செய்யோந்தன் எடுங்க, எல்லாம் எடுங்க. புறத்தார்க்கு எழுதி பந்தரத்தை முடிக்கிறதுல தான் கவனமா இருக்கிறீங்க. புறத்தார்க்கு செய்யோந்தன், புறத்தார்க்கு செய்யோன். புறத்தார்னா யாரு? இப்ப சிவனை தனக்குள் உணராத ஒருத்தன் வர்றான், அவனும் நாமளும் சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம். மாணிக்கவாசகரே வந்துட்டாருன்னே வச்சுடுவோம். மாணிக்கவாசகரும் பக்கத்தில் தான் இருக்கிறார், நானும் பக்கத்தில் தான் இருக்கிறார், ரெண்டு பேரும் ஒன்றா. அதுதான் நான் இறைவனை என்ன நெருங்கலை. மாணிக்கவாசகர் ஆன்ம ரீதியாக நெருங்கிட்டார், அவர் அகத்தார், நான் யாரு? அதான் புறத்தாருக்கு சேயோன்னா தொலைவில் இருப்பவன், டிஸ்டன்ஸ். செய்மை சுட்டுன்னு தமிழ் இலக்கணத்தில் வரும், தூரத்தில் இருக்கிறான். புறத்தாருக்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. அதுக்கு முந்தின வரி என்னது? அந்த முந்தின வரி பிந்தின வரி எடுத்தீங்கன்னா அந்த வரி புரிஞ்சிடும். அணியார், அதை இதில் எடுத்துக்கொள்ளுங்க. ஊர். அடுத்தது தன்னை பணியும் தனியார் முலர்கொண்டு இருபோதும் பணிவார். பார்த்தீங்களா? பிறப்பருக்கும் பிஞ்சகன். யார் பிறப்பை அறுப்பார்? யார் அகத்து இறைவனிடத்துக்கு புறத்தாராக இல்லாமல் அகத்தார் பிறப்பை அறுப்பார், புறத்தாருக்கு பிறப்பை கொடுப்பார். பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய் கடல். இப்பதானே படிச்சீங்க கடல். இப்ப கடல் வருது. கடல். அதனால் கடலுக்கு அணிஞ்சதுனால தான் பிறப்பா இருக்கிறாரு. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தாருக்கு செய்யந்தன் பூங்கடல்கள் வெல்க. புறத்தாருக்கு கடலை கொண்டு பிறப்பை அறுக்கிறான், அகத்தாருக்கு புறத்தாருக்கு கடலை அணிந்து கொண்டே பிறப்பை கொடுக்கிறான். அதாவது ஒரே நடராஜரே ஊன நடனமும் ஆடுறாரு. அதுதான் விஷயம். அதை இதில் சொல்வதை பார்க்கிறோம். அதில் குளிர்ந்த மலர் கொண்டு அடியார் பணிகிறார்கள்ங்கிறார், இரண்டு போதும் பணிகிறார்கள்ங்கிறார். இது முற்றிலும் ஆகம விதி, வழிபாட்டு விதியை சொல்லுகிறது. வழிபாட்டு விதியையும் சாதகன் இயம நியமங்களில் உறுதியாக இருப்பதையும் சொல்லுது. ரெண்டையும் சொல்லுது. விதியும் கடைப்பிடித்தலும். ஆகம விதியும் என்ன சொல்லுது? மலர் குளிர்ச்சியாக இருக்கணும், 2 தடவை பூஜை பண்ணணும், இது ஆகம விதி. இதை சாதகன் செய்தான் என்பது கடைப்பிடித்தல். இயம நியமங்களில் எப்படி நின்றான் என்பதையும் சொல்லுகிறார். இவ்வாறு சொல்லுவதன் மூலம் நாமும் இப்படி இருக்கணுங்கிறத யார் சொல்றா? இதுதான் குறிப்பெச்சம். இது பேர் தான் குறிப்பெச்சம். நாமளும் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். பாடுனா சாதாரணமாக இருக்குது, சொற்பொருள் பார்த்தா சாதாரணமாக இருக்குது, தேடுனா அது இன்னும் போகும், எவ்வளோ தூரம் வேணாலும் போகும். ஆமாம், அதுதான் தேவாரத்துக்குரிய தன்மை. தேவாரம் நம்ம கூட்டத்தோடு பேசும். எனக்கு தெரியும், இந்த ஸ்டைல் நம்ம பாடத்தை ஆரம்பிக்கும் போது பயங்கர எதிர்ப்பு இருந்தது. ஆனாலும் நம்ம கண்டுக்கிடாமல் அதை செய்தோம். இன்றைக்கி நம்ம அதில் நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கோம். அந்த வெற்றி இன்னும் நிறைய வரும். நிறைய பேர் பேச வைக்க போகிறோம். நீங்கள் அடுத்த தடவை பேசுகிறீங்களா? இன்னொரு 5-6 பேர் எல்லாம் தான் பேசலை, பேசுகிறீங்க. பேசணுன்னா பேசலை, யார் வேணாலும் பேசலாம். நம்ம திருக்கூட்டத்தில் எல்லாரும் சமங்கிறது தான் திருக்கூட்டம்.
ஆ எங்கே வர முடியும்? மறந்துடுமா? இந்த மறந்துடுமா? மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ